Our school has taken a step forward in the bygone academic year. It is the time for looking back to the past, for accessing our entire performance and development so far for the better tomorrow. It is my honor to call upon our dignified principal, Mrs. Saradamani Devi ma'am, to present the report of all the plans, results and achievements of the year past. ஒரு வருட காலம் பள்ளி கடந்து வந்த பாதையை 1 மணி நேரத்திற்குள் அடக்கி அறிக்கை வடிவில் அறிவிப்பை தெரிவிக்க வருமாறு எமது பள்ளியின் முதல்வர் திருமதி சாரதாமணி தேவி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். மாலை வணக்கம். பண்டைய தமிழகத்தை ஆண்ட மூவேந்தர்களில் முதலாவதாக விளங்கும் சேரர்கள் ஆண்ட கொங்கு பகுதிகளில் ஒன்று திருப்போர்புரம் ஆகும். சோழன் செங்கணானுக்கும் சேரன் கணைக்கால் இரும்பொறைக்கும் போர் நடந்த இடமே திருப்போர்புரம் ஆகும். இந்த திருப்போர்புரம் தான் மருவி பின்னாளில் திருப்பூர் என்றானது. ஆயத்த ஆடைகளின் நகரம் பாலர் சிட்டி என்றழைக்கப்படும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ளது உடுமலைப்பேட்டை என்னும் சிற்றூர். இவ்வூர் சங்க காலத்தில் சக்கரகிரிப்பேட்டை என்ற பெயருடன் விளங்கியது. சக்கர வடிவில் மலைகள் சூழ்ந்த பல வகையான தொழில்கள் சிறந்த பகுதி என்பது இதன் பொருளாகும். இந்த மலைகளில் சங்க காலத்தில் உடும்புகள் அதிகமாக இருந்ததால் உடும்புகள் மலை என்றானது. அதுவே பின்னாளில் உடுமலை என மாறி தொழில்கள் சிறந்த பகுதிக்கு வழங்கப்படும் பேட்டை என்னும் சொல்லோடு இணைந்து உடுமலைப்பேட்டை என்றானது. இந்த உடுமலைப்பேட்டை வட்டத்தில் அமைந்து உள்ள கொங்கல் நகரம் பகுதியில் ஸ்ரீ கண்டியம்மன் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்று வரும் நமது பள்ளியானது 1991ஆம் ஆண்டு 430 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து பொறுப்பேற்ற இப்புதிய நிர்வாகம் 378 மாணவர்களுடன் 2008ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. மேலும் நமது பள்ளி கடந்த 2010ஆம் ஆண்டில் முதல் தரம் உயர்த்தப்பட்டு மேல்நிலை பள்ளியாகவும் செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசால் முறையான அங்கீகாரம் பெற்ற பள்ளியாகும். நமது பள்ளியை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்திற்கு ஏற்ப மிக குறைந்த கட்டணத்தில் தரமான கல்வியை அளிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில் செயல்பட்டு வருகிறது. நமது பள்ளியில் தற்போது 1080 மாணவர்கள் பயின்று வருகிறார்கள். இருபால் ஆசிரியர் பெருமக்கள் 56 பேரும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள் 41 பேரும் நிர்வாகத்தின் கீழ் பணிபுரிந்து வருகிறார்கள். நமது பள்ளி மாணவ செல்வங்கள் தொடர்ந்து 26 ஆண்டாக 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சியும் மேல்நிலை பொதுத் தேர்வில் தொடர்ந்து 13 வருடமாக 100% தேர்ச்சியும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். 10 வருடங்களுக்கு மேல் அனுபவமிக்க ஆசிரியர்கள் பணியாற்றி வருகின்றார்கள். இந்த வருடம் முதல் மழலையர் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை லீட் ஸ்கூல் பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளது. இது முற்றிலும் கணினி வழி கல்வியாகும். வளர்ந்து வரும் நவீன மயமாதலுக்கேற்ப அனைத்து வகுப்புகளிலும் பாடங்கள் கணினி வழியே கற்பிக்கப்படுகிறது. குழந்தைகள் மனனம் செய்து படிப்பதை காட்டிலும் புரிந்து படிப்பதை குறிக்கோளாக கொண்டு இந்த பாடத்திட்டம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகளின் சிந்தனை திறன் அதிகரித்து பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ளும் திறன் அதிகரித்து உள்ளது. மேலும் இவ்வருடம் நமது பள்ளியில் இயற்பியல், வேதியியல், உயிரியல், கணினி அறிவியல் முதலிய ஆய்வகங்கள் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளுடன் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர கல்வி இணை செயல்பாடுகளான யோகா, சிலம்பம், உடற்கல்வி, சாரண சாரணியர் வகுப்புகளும் நமது பள்ளியில் நடைபெற்று வருகிறது. மேலும் பள்ளியின் விளையாட்டு மைதானம் மாணவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் ஓடுதளம் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. கைப்பந்து மற்றும் கூடைப்பந்து மைதானங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாணவர்கள் நமது கலாச்சாரம், பாரம்பரியம் பற்றி அறிந்து கொள்ளவும் அதன் தொடர்பை அவர்களுக்கு உணர்த்தவும் சில முக்கியமான நாட்கள் மற்றும் பண்டிகைகளை நமது பள்ளியில் கொண்டாடி வருகிறோம். மேலும் மாணவர்களின் வளர்ச்சிக்காக பல்வேறு செயல்பாடுகளுடன் அவர்களின் மனம், உடல் மற்றும் கலாச்சார வளர்ச்சிகளை ஊட்டவும் மற்றும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்களாக மாற்றவும் முயற்சிக்கிறோம். இவை தவிர கருத்தரங்குகளும் நோக்குநிலை நிகழ்ச்சிகளும் நமது பள்ளியில்
மாணவர்களின் மேம்பாட்டிற்காக நடத்தப்படுகிறது. கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் நாள் நமது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பேராசிரியர் கணபதிராமன் அவர்கள் ஊக்குவிப்பு பேச்சாளர் வாழ்க்கையின் தத்துவம் மற்றும் செறிவு அதிகரிப்பு என்ற தலைப்பில் கருத்தரங்கை நடத்தினார். இதன் மூலம் மாணவர்களை தேர்வுக்கு ஆயத்தப்படுத்த வழிகாட்டியாக இந்நிகழ்வு அமைந்தது. கருத்தரங்குகளை தவிர சாரண சாரணியர் இயக்கம் சார்பாக முகாம்களும் நடத்தப்பட்டது. கடந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி நமது பள்ளியில் 200 மாணவர்களை வைத்து கவர்னர் ராஜ்ய புரஸ்கார் விருது சோதனை முகாம் நடைபெற்றது. உடுமலை கல்வி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகள் அனைத்தும் கலந்து கொண்டன. கப்ஸ் அண்ட் புல்புல் குருளைகள் மற்றும் நீலப்பறவைகள் அவர்களுக்கான தங்க அம்பு விருது முகாம் கோல்டன் ஏரோ அவார்டு கேம்ப் ஆகஸ்ட் 2ஆம் தேதி 50 மாணவர்களை கொண்டு நமது பள்ளியில் நடைபெற்றது. இதில் நமது பள்ளியோடு ஆர்ஜிஎம் பள்ளி மாணவர்களும் பங்கேற்றனர். இவை தவிர பள்ளி சுற்றுலாவும் இந்த ஆண்டு நம் பள்ளியில் நடைபெற்றது. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு புத்துணர்வு அளிக்கும் வகையில் பொழுதுபோக்கு சுற்றுலாவாக மேட்டுப்பாளையத்தில் உள்ள பிளாக் தண்டர் எனப்படும் பொழுதுபோக்கு நீர் தீம் பூங்காவிற்கு சென்று வந்தோம். அடுத்ததாக 2022 மற்றும் 23 ஆண்டு முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களின் தொகுப்பு. 10ஆம் வகுப்பில் டி சரண்யா 478 மதிப்பெண்கள் பெற்று முதல் மதிப்பெண் பெற்றார். 11ஆம் வகுப்பில் பி நித்யஸ்ரீ 576 மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் பெற்றார். 12ஆம் இடம் ஆர் பிரியதர்ஷினி மற்றும் வைஷ்ணவி. பிரியதர்ஷினி அறிவியல் பிரிவு, வைஷ்ணவி கலைப்பிரிவு இருவரும் 576 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றனர். கணிதத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் 10ஆம் வகுப்பு ஜேசி தீபக், 10ஆம் வகுப்பு வசந்தாமணி, 10ஆம் வகுப்பு மருதுருதி. மேலும் 11ஆம் வகுப்பில் நித்யஸ்ரீ விலங்கியல் பிரிவில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றார். 12ஆம் வகுப்பில் ஆர் பிரியதர்ஷினி வேதியியல் பிரிவிலும், 12ஆம் வகுப்பு ஹரிப்பிரியா உயிரியல் பிரிவிலும், 12ஆம் வகுப்பு ஜேஎன் பிரணேஷ் கணினி அறிவியல் பிரிவிலும், 12ஆம் வகுப்பு ஆர் பிரியதர்ஷினி கணினி அறிவியல் பாடத்திலும், 12ஆம் வகுப்பு என் பரத்குமார் கணக்கு பதிவியல் பாடத்திலும் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றனர். இவை தவிர இணை செயல்பாடான யோகா சார்பில் ஜூன் மாதம் 21ஆம் தேதி உலக யோகா தினம் நமது பள்ளியில் கொண்டாடப்பட்டது. சிறப்பு விருந்தினராக திருமூர்த்தி மலையில் உள்ள பரஞ்சோதி யோகா கல்லூரியில் இருந்து மோனிகா மற்றும் வசந்தா ஆகியோர் கலந்து கொண்டு பயிற்சிகளை செய்து காட்டி சிறப்பித்தார்கள். இதைத் தொடர்ந்து அக்டோபர் 29ஆம் தேதி சென்னையில் நடைபெற்ற யோகா ஃபெஸ்ட் 2023 போட்டியில் எமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசை பெற்றனர். அப்போட்டியில் 12ஆம் வகுப்பு மாணவி நித்யஸ்ரீ மாநில அளவில் 2ஆம் பரிசை பெற்றார். மேலும் மது 8ஆம் வகுப்பு, ஸ்வேதா 8ஆம் வகுப்பு, ஸ்ரீனிகா 5ஆம் வகுப்பு இம்மூவரும் முறையே 4ஆம் பரிசை பெற்றனர். மேலும் தமிழர்களின் வீர விளையாட்டான சிலம்பத்திலும் எமது மாணவர்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை திருப்பூர் மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டி நத்தக்கடையூர் இபிடி கல்லூரியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பரிசு பெற்றவர்கள் விவரம்: டி சரண்யா 10ஆம் வகுப்பு முதல் பரிசு, வி அஸ்வின் 9ஆம் வகுப்பு முதல் பரிசும், எம் சங்கமித்ரா 10ஆம் வகுப்பு 3ஆம் பரிசும், டி சரண்யா 11ஆம் வகுப்பு 3ஆம் பரிசும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். மேலும் ஓவியத்திலும் நாங்கள் சிறந்தவர்கள் என்பதை உணர்த்தும் விதமாக எமது பள்ளி முதலாம் வகுப்பு மாணவி எம் தன்விதாஸ்ரீ த ஆர்ட் ஃபவுண்டேஷன் 2022 இந்திய அளவில் நடத்திய ஓவிய போட்டியில் பங்கு பெற்று 2வது பரிசையும் ரொக்கமாக ரூ.7000 மதிப்பிலான காசோலையும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இது தவிர விளையாட்டில் விளையாடி வித்தைகளை கற்று விருதுகளை வென்றோம் என உரைக்கும் எமது பள்ளி மாணவர்களின் விளையாட்டு சாதனைகள் இதோ உங்கள் செவிகளுக்கு. இந்திய பல் மருத்துவக் கழகம் தமிழ்நாடு நடத்திய உலக புகையிலை இல்லா தின தொடர் ஓட்டம் 2023 ஞாயிறு அன்று பொள்ளாச்சியில் மகாலிங்கபுரத்தில் நடந்தது. இதில் எம்பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல பரிசுகள் பெற்றனர். அவர்கள் விவரம் வருமாறு: எம் சங்கமித்ரா 10ஆம் வகுப்பு முதல் பரிசு, பரிசு தொகையான 3000 பெற்றார். ஆர் மதுவர்ஷா 8ஆம் வகுப்பு 7வது இடமும் பெற்றார். ஷமித் 12ஆம் வகுப்பு 9வது இடமும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர்.
மேலும் எம் பள்ளி மாணவர்கள் ரோட்டரி கிளப் நடத்திய தடகள போட்டியில் பங்கு பெற்று பரிசுகளை பெற்றனர். அவர்கள் விவரம் பின்வருமாறு: 1500 மீட்டர் எம் சங்கமித்ரா முதல் பரிசும், மிருணாளினி இரண்டாம் பரிசும், நீளம் தாண்டுதலில் எம் ஹர்ஷிதா 12ஆம் வகுப்பு இரண்டாவது பரிசையும் வென்றனர். மேலும் 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முதல் பரிசை வென்ற விவரம் வருமாறு: 7ஆம் வகுப்பு ஸ்ரீவித்யா, 12ஆம் வகுப்பு ஹர்ஷிதா, 10ஆம் வகுப்பு சங்கமித்ரா, 9ஆம் வகுப்பு மிருணாளினி. மேலும் 12ஆம் வகுப்பு ஷமித் 1500 மீட்டர் முதல் பரிசையும், 12ஆம் வகுப்பு பாலசூரியா 1500 மீட்டர் இரண்டாவது பரிசையும் பெற்றனர். பெண்கள் 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 11ஆம் வகுப்பு மகிஷா, 10ஆம் வகுப்பு மகிஷா 100 மீட்டர் இரண்டாவது பரிசும், 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் மூன்றாவது பரிசும் பெற்றுள்ளவர்கள் மகிஷா 10th ஸ்டாண்டர்ட், ரட்சவர்ஷினி 7th ஸ்டாண்டர்ட், சம்பிதா 12th ஸ்டாண்டர்ட். பெண்கள் 14 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் 200 மீட்டர் 8th ஸ்டாண்டர்ட் மதுவர்ஷா முதல் பரிசும், 7th ஸ்டாண்டர்ட் ஸ்வாதிகா 200 மீட்டர் இரண்டாம் பரிசும், 8th ஸ்டாண்டர்ட் சுபிக்ஷா 100 மீட்டர் மூன்றாம் பரிசும் பெற்றனர். நீளம் தாண்டுதலில் 200 மீட்டர் 8th ஸ்டாண்டர்ட் மதுவர்ஷா முதல் பரிசும், 4x400 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் முதல் பரிசும் பெற்றனர். அவர்கள் விவரம் வருமாறு: 8th ஸ்டாண்டர்ட் மதுவர்ஷா, 7th ஸ்டாண்டர்ட் ஸ்வாதிகா, 8th ஸ்டாண்டர்ட் சுபிக்ஷா, 7th ஸ்டாண்டர்ட் அஸ்மிதா. எங்கள் பள்ளி மாணவர்கள் பள்ளி இடையேயான குறுமைய விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று பல பரிசுகளை பெற்றுள்ளனர். மொத்தமாக 22 தங்கப் பதக்கங்கள், 11 வெள்ளிப் பதக்கங்கள் மற்றும் 17 வெண்கலப் பதக்கங்களும் பெற்றுள்ளனர். 6 கிலோமீட்டர் மாரத்தான் திருப்பூரில் டிசம்பரில் நடைபெற்றது. இதில் எம்பள்ளி மாணவர்கள் எம் சங்கமித்ரா 10ஆம் வகுப்பு முதல் பரிசு மற்றும் ரொக்கமாக 10,000 ரூபாயும் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். மேலும் கே மிருணாளினி 9th ஸ்டாண்டர்ட் 4ஆம் இடமும் பெற்று பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை பெற்றுள்ளார். திருப்பூரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான தடகள போட்டியில் எம்பள்ளி மாணவிகள் 17 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் எம் சங்கமித்ரா 10ஆம் வகுப்பு 1500 மீட்டர் முதல் பரிசும், 3000 மீட்டர் முதல் பரிசும் பெற்றுள்ளார். மேலும் கே மிருணாளினி 9th ஸ்டாண்டர்ட் 800 மீட்டர் மூன்றாம் பரிசு மற்றும் 1500 மீட்டரில் இரண்டாம் பரிசும் பெற்றுள்ளார். மேலும் ஷமித் 12th ஸ்டாண்டர்ட் சூப்பர் சீனியர் பிரிவில் 400 மீட்டர் முதல் பரிசும், 800 மீட்டர் இரண்டாம் பரிசும், 1500 மீட்டர் இரண்டாம் பரிசும் பெற்றுள்ளார். கடந்த செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி ஈரோடு மாவட்ட தடகள சங்கம் நடத்திய ஜூனியர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 16 வயதிற்குட்பட்டோர் பிரிவில் மாணவியர் பிரிவில் சங்கமித்ரா 10ஆம் வகுப்பு மாணவி 2வது இடம் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். தேனி மாவட்டத்தில் தமிழ்நாடு மாநில தடகள அமைப்பினர் நடத்திய திறந்தவெளி ஓட்டம் 2 கிலோமீட்டர் 16 வயதிற்குட்பட்ட பெண்கள் பிரிவில் சங்கமித்ரா 10ஆம் வகுப்பு மாணவி 3வது இடத்தையும், மிருணாளினி 9ஆம் வகுப்பு மாணவி 5ஆம் இடத்தையும் பெற்று பெருமை சேர்த்தனர். மேலும் 7/1/2024 அன்று 12 வயதிற்குட்பட்ட மாணவியர் பிரிவில் கிராண்ட் பிரிக்ஸ் தடகள போட்டியில் அஸ்மிதா 7ஆம் வகுப்பு மாணவி முதல் இடத்தை பிடித்தார். 18 வயதிற்குட்பட்ட மாணவர் பிரிவில் சமித் 12ஆம் வகுப்பு மாணவன் முதல் இடத்தையும் பிடித்து பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். ஆண்டறிக்கை நிறைவு. நாம் கற்கும் கல்வி பிறருக்கு பயன்படும் போது நாம் மேம்பாடு அடைகிறோம். அந்த மேம்பாடு ஆனது நம்மையும் நம்மை சார்ந்திருக்கும் சமூகத்தையும் வளர்ச்சியடைய செய்கிறது. அந்த வளர்ச்சியை நாம் எட்ட துணை புரிந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you, madam, for your brief and precise information.